சைக்ளோ அல்கேன்ஸில் எல்லாமே ரிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய அந்த ரிங்கில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை 3 வகையாக பிரிக்கலாம். ஆங்கிள் ஸ்ட்ரெயின், டார்ஷனல் ஸ்ட்ரெயின், ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு. இது வந்து பேயர் ஸ்ட்ரெயின் தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆங்கிள் ஸ்ட்ரெயின்னா சைக்ளோ அல்கேன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கார்பன்ஸும் sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், அதாவது டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரை கொண்டிருக்கக்கூடிய கார்பன். டெட்ராஹெட்ரல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தாச்சுன்னா அதோட ஐடியல் ஆங்கிள் 109.5 டிகிரி. அதில் அந்த 109.5 டிகிரி ஆங்கிள் இல்லாமல் அதை விட குறைய ஆங்கிளோ இல்லை கூட ஆங்கிளோ இருந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை தான் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் சொல்லி சொல்கிறோம். இப்போ சைக்ளோ ப்ரொபைனில் வந்து 60 டிகிரி தான் இருக்கும். சைக்ளோ பியூட்டேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பனும் 90 டிகிரி இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினை தான் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து டிரைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 சீட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 சீட்டில் 2 மனுஷங்க ஏறி உட்காடுறாங்க. பட் அவங்க கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறாங்கன்னா 2 பேருமே அந்த சீட்டில் நல்லா சாஞ்சு உட்காரணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா 2 பேரும் கொஞ்சம் இடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒருத்தங்க முன்னாடி ஒருத்தங்க பின்னாடின்னு சம்பாட் உட்காந்தா கொஞ்சம் ஃபைனாக ஈஸியாக அந்த ஜேர்னி வந்து கேரி ஆகும். அதே மாதிரி ஒரே பிளேனில் 2 சப்ஸ்டிடியன்ட் குரூப்ஸ், அதாவது 2 அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸ், ரிங்கில் இருக்கக்கூடிய 2 அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய எந்த 2 ஆட்டமாக வேணாலும் இருக்கட்டுமே, 2 சப்ஸ்டிடியன்ஸாக இருக்கட்டுமே, அது வந்து ஒரே பிளேனில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுச்சு. ஒரே பிளேனில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதோட இன்ட்ராக்ஷனால் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் பேர் தான் எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரெயின் அல்லது டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னா, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் ஒரு எம்டி ஸ்பேஸுக்கு ஏதாவது 2 ஆட்டமோ இல்லை ஏதாவது 2 சப்ஸ்டிடியண்டோ இல்லாட்டி ஒரு ஆட்டமோ ஒரு சப்ஸ்டிடியண்டோ போட்டி போடுறதுக்கு பேர் தான் ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் இதே மாதிரி ஒரு பஸ் எடுத்துக்கிடுவோம். அதில் 2 சீட் இருக்குது. அந்த 2 சீட்லேயும் 2 மனுஷங்க உட்காடுறாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, ஜன்னலோட சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு காற்று அவ்வளோவா வேண்டாம், ரொம்ப முகத்தில் காற்றடிக்குது. ஆனால் ஜன்னலுக்கு பக்கத்தில் இல்லாத சீட்டில் அடுத்த சீட்டில் உட்காந்துருக்க மனுஷனுக்கு காற்று வேணும். அப்போ இவர் வந்துட்டு அந்த சீட்டோட மிடில் நோக்கி நகர்ந்து வராரு. ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்க மனுஷங்க வந்து ஜன்னல் ஓரமாக இல்லாமல் கொஞ்சம் காற்று கம்மியாக வரணுங்கிறதுக்காக மிடில் ஆஃப் த சீட்டுக்கு நோக்கி நகர்ந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் மிடில் ஆஃப் த சீட்டுக்கு கொஞ்சம் போட்டுட்டு வராங்க இல்லையா? அப்போ 2 பேருமே ஒரு மிடில் பிளேஸுக்கு வந்து போட்டி போடுறது மாதிரி ஆட்டம்ஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸுக்கு வந்து போட்டி போடுறது பேர் தான் ஸ்டெரிக் ஸ்ட்ரெயின்.